இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த யூனிக் அகாடமி அறக்கட்டளை அகில இந்திய கல்வியாளர்கள் மற்றும் கல்வி ஆலோசகர்கள் சங்கம், அகில இந்திய தமிழ்ச் சங்கம் இணைந்து நடத்தும் கல்வி கண்காட்சி 2025 உயர்கல்விக்கான வழிகாட்டி என்ற இந்த ஒரு நல்ல அருமையான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் இளைஞர் திரு கோவிந்தராஜன் அவர்களை இந்த கல்வி பணி மேலும் மேலும் தொடர வாழ்த்தி வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். மேலும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து உதவியாளர் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் தமிழ் வணக்கத்தை கூறி என்னுடைய சிற்றுரையை தொடங்குகிறேன். அதாவது என்று கொடுக்கப்பட்ட தலைப்பு மது என்பது இன்றைக்கு இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உலகம். அதாவது உணவின்றி இருந்து விடலாம், ஆனால் மதுவின்றி போதைப் பொருளின்றி இருக்க முடியாது என்று சிலரும் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மது பழக்கம் பழங்காலத்தில் இருந்ததா இல்லையா என்று நாம் யோசிக்க வேண்டும். பழங்காலத்தில் பழந்தமிழர்கள் பழச்சாறை தான் அருந்தினார்கள் என்று படித்துள்ளோம். பழச்சாறிலே தேன் கலந்து இன்னும் அந்த திராட்சை போன்ற சுவைமிக்க உலர் கனிகளை கலந்து பருகினார்கள். அதுதான் எனக்கு தெரிந்த இலக்கியங்களிலே நான் கண்டது. அதற்கு பிறகு பல நாள் கழித்து சோமபானம், சுராபானம் என்றெல்லாம் ஏற்பட்டதாக இதிகாச காலத்தில் கூறப்பட்டது. இதிகாசம் இராமாயணம் மகாபாரத காலத்தில் மது இருந்ததா? சோமபானம், சுராபானம் என்று அதற்கு பெயர் என்று நான் படித்திருக்கிறேன் இலக்கியத்திலே. அதன் பிறகு என்னவாயிற்றென்றால் படிப்படியாக மது பொருள்களும் போதை பொருள்களும் வளர்ந்து வெளிநாட்டவர் வருகை தந்தனர். அதாவது ஆங்கிலேயர்கள் நமது நாட்டிற்கு வியாபாரம் செய்து பிழைத்து கொள்ளலாம் என்று ஓடி வந்தவர்கள் கூடவே அந்த மது பானத்தையும் கொண்டு வந்தார்கள். உயர்ந்த மது, அது நம்ம தமிழ்நாட்டில் அனைவருக்குமே தெரியும். கட்டபொம்மன், வீராதி வீரன், வீர மார்த்தாண்டன் அவன் கூடையே இருந்து குழி பறித்த எட்டப்பன். அவன் ஏன் தன்னுடைய நாட்டையும் தலைவனையும் பகைவனுக்கு காட்டி கொடுத்தான்? அற்ப மதுவிற்காக. அந்த அற்ப மதுவிற்காக தன்னுடைய நாட்டையே காட்டி கொடுத்தான். அவன் நல்லவன்தான், ஆனால் அவன் அடிமைப்படுத்திய மது அவனை அவ்வாறு செய்ய வைத்தது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட மது நம்ம வாழ்க்கையிலே, பல மனிதர்களின் வாழ்க்கையிலே விளையாடி வருகின்றது. அதனால் மதுவினால் வீழ்ந்த மன்னனும் உண்டு, ஆண்டியும் உண்டு. அரசனும் தன்னுடைய அரசை துறந்திருக்கிறான், முனிவனும் தன்னுடைய துறவை துறந்திருக்கிறான் இந்த மதுவினால் என்று சொல்லலாம். இருந்தாலும் இந்த மதுவை எதிர்த்து, அது கெட்ட பழக்கம், அது ஒரு கேடு விளைவிக்கும் என்றெல்லாம் கூறி வந்த பெரியோர்களும் உண்டு. மனித வாழ்நாள் ஒரு 100 வருஷம் இருக்குமா என்பது நம்மால் சொல்ல முடியாது. அதுவே நோய் நொடியின்றி இருக்குமா என்பது அதைவிட கடினமான ஒன்று.
அப்படிப்பட்ட இந்த மனித வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி அந்த வாழ்வை நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கழிக்க வேண்டும், நல்லவராக வல்லவராக என்று தாய் தந்தை நினைத்து வளர்த்து பெயரிட்டு படிக்க வைத்து ஆளாக்கி, தாய் சொல்லுவாள், ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே. அந்த உலகத்திற்கு ஒரு மகனையும் மகளையும் ஈன்று தருவாள். தந்தை அறிவாளி ஆக்குவான். ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று. அப்படி வளர்த்த குழந்தைகள் பெரியவர்களாகி ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கு சென்று கல்வி கற்கிறார்கள். அங்கே ஒழுக்கத்தையும் நன்னடத்தைகளையும் கற்றுக்கொள்கிறார்கள். அப்படி வளர்ந்து வரும் காலத்தில், அந்த பழைய நான் படிக்கின்ற காலத்தில் நான் இந்த மது அருந்தினவரை பார்த்தது கூட கிடையாது. நான் கல்லூரிக்கு பஸ்ஸில் தான் போவேன். அப்போல்லாம் டவுன் பஸ்ஸு. எங்கள் ஊரும் கிராமம் தான், சிதம்பரம். அங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போவேன். அப்போ நிறைய ஜனங்கள்லாம் வருவாங்க, வெளியூர் அதில் இருந்தெல்லாம். அப்போல்லாம் சொல்லுவாங்க, இவங்க குடிக்காரவங்க எல்லாம் இங்கே பார்க்கவே முடியாது, எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இங்கே குடிக்காதவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைய நிலைமையில் உள்ளது. இதையெல்லாம் பற்றி நிறைய பேசி கொண்டு போகலாம். ஆனால் நமது பெரியோர்கள் மதுவையும் இந்த மனித வாழ்வையும் எவ்வாறு சீர்படுத்தினார்கள் என்று பார்த்தோமானால், அவை மூதாட்டி ஔவையார் சொல்கிறார், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அப்படி பிறப்பினும் கூன் குருடு செவிடு முடம் நீங்கி பிறத்தல் அதனினும் அரிது. அப்படி பிறந்த இந்த உயர்ந்த மனித பிறவியை நாம் பாழாக்கிவிடக்கூடாது. தனி மனித ஒழுக்கம் தேவை என்பதற்காக இதை உறுதியிட்டு சொன்னார். எந்த காலத்திலும் மது மறுக்கப்பட வேண்டும் என்பதை அன்றே இவர் சொல்லினார். நமது இந்த விழாவுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் நிறைய சொன்னார்கள். மருத்துவருக்கும் இந்த மதுவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன என்றால், மது அருந்தவன் மருத்துவரை போய் பார்க்காமல் சாக முடியாது. மதுவுக்கு அடிமையானவன் இந்த மருத்துவரிடம் சென்றுதான் ஆலோசனை கேட்டு தன் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அந்த அருமையான மருத்துவர் எவ்வளவோ வழிமுறைகளையும் நல்ல மருந்துகளையும் நல்ல வாழ்வையும் வழியையும் காட்டி கூறினால் கூட இன்று அது எடுபடாது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோய் இல்லாமல் வாழணும். அம்மா சொல்லுவாங்க, அதாவது சீர் கொண்டு சென்றால், திருமணம் முடிந்து கணவன் வீட்டிற்கு செல்லும் பொழுது சீர் கொடுத்து அனுப்புவாங்க. நகை, அது இது பொருள், வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ அவங்களால விருப்பப்பட்டது தன் மகளுக்கு தான் செய்ய வேண்டும் என்று. ஆனால் அவற்றையெல்லாம் விட உயர்ந்த செல்வம் எது தெரியுமா? ஆரோக்கியம். சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஆயுஷ்மான் பவ விஜய் பவன். ஆயுஷ்மான் என்ன? நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் பெற்று நன்றாக வாழ் என்று அர்த்தம். ஆரோக்கியம்தான் முதலில் தேவை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நோய் இல்லாத நல்லா உழைக்கலாம், நல்ல எல்லா செயலையும் திறம்பட செய்யலாம். நோய் இருந்தால் எந்த செயலையும் திறம்பட வெற்றி பெற செய்ய இயலாது. அதனால்தான் சொன்னாங்க, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று. இது பழமொழி, பழைய காலத்து பழமொழி. அது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலர். இது மந்திரம். உடம்பை வளர்த்தேன், ஒரு 4 அடி முதல் 6 அடி வரை என்று சொல்லலாம் ஒருவருடைய உயரம் உடம்பு. அந்த உடலுக்குள்ளே ஒரு சிறிய பாகமாகிய இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம் போன்ற அரிய உறுப்புகளெல்லாம் அமைந்திருக்கின்றது. அந்த உறுப்புகள் நன்றாக இருந்தால்தான் இந்த 6 அடி உடம்பும் நன்றாக இருக்க முடியும். அதை கெடுத்து கொள்வதற்கு
நாம் முனைவோமா? முனைய மாட்டோம். எல்லோருமே உயிரோடு வாழ வேண்டும் என்று தான் நினைப்போம். உயிர் என்பது விலை மதிக்க முடியாதது, போனால் வராது. என்னதான் நீங்கள் அழுது புரண்டாலும் மாண்டவர் மாண்டவர் தான், மாநிலத்தில் மீண்டு வருவாரோ என்று ஔவையார் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த உயிரை நாம் காத்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஹெல்த் இஸ் வெல்த். யார் ஒருத்தவங்க ஒரு நோய் நொடி இல்லாமல் ஒரு 60 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க, அவங்க தான் சிறந்த செல்வந்த.